இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் குண்டு போட்டு அழிக்கிறான், பலமாரி அழிக்கிறான், சுனாமி, வெள்ளம், புயல் இப்படிலாம் அழிக்கிறாங்கல்ல. எதை கொண்டு நம்ம அழிக்க மாட்டான மனுஷன் அதை கொண்டு அல்லாஹ் அழிக்கிறான். அழிக்கிறதுனா நம்ம எதை வச்சு அழிப்போம்? விஷத்தை கொடுத்து அழிப்போம், தண்ணியை விட்டு அழிப்போம், புயலை விட்டு அழிக்குவோம். ஆனா ஒரு காத்தையாவது எதையாவது ஒண்ணு அழிக்கிற ஒரு மெட்டீரியலா இருக்கணும்ல. சத்தம் அழிக்குமா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க செத்து போயிருவீங்களா? அப்போ ஒரு சத்தத்துல அழிக்கிறது அவன் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் முடியும் போல இருக்கு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அழிக்கிறதுக்காகவும் ஒரு சத்தம் தான், திரும்ப எழுப்புறதுக்கும் ஒரு சத்தம் தான். ரெண்டு தடவை அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த உலகத்தை என்றைக்கு அழிக்க நினைக்கிறானோ அந்த செகண்ட்ல ஒரு சத்தம் வரும். ரெண்டு தடவை சூர்னு சொல்றோம்ல, சூர் என்று சொன்னால் அந்த வாயில் வைத்து ஓசை எழுப்பக்கூடிய ஒரு வாத்தியத்துக்கு பேர் சூர். இந்த நாயனம் சொல்றாங்களே, நாயனம், குழலு, இந்த புல்லாங்குழல் பல மாதிரி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வாயில் வைத்து ஓசை எழுப்புறாங்கல்ல, அந்த மாதிரி வாத்தியத்துக்கு பேர் தான் சூர். அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சூர்ல ஒரு வாத்தியத்திலிருந்து ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும், அவ்வளவுதான். அந்த சவுண்டோட முடிஞ்சு போச்சு. அந்த சவுண்ட் ஒரு மைக்ரோ செகண்ட்ல முடிஞ்சு போயிடும். கண்மூடி திறக்கிற நேரம் ரொம்ப நேரமா இல்ல, 2.5 மணி நேரத்துக்கு சவுண்டை விட்டு அந்த எரிச்சல்ல செத்து போயிடுவானு அப்படியும் கிடையாது. அந்த சவுண்ட் எவ்வளவு நேரம் தான்? கண்மூடி திறக்கிற நேரத்துக்கு ஒரு சவுண்டு, அவ்வளவு ஒரு சவுண்ட் ஒண்ணு வரும், அதோட எல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானா. அது எப்படி வருதுன்னா, ரெண்டு ஊழல் இருக்குன்னு நீங்க விளங்கிக்கணும். அதுக்காக வேண்டி 2 தடவை ஊதப்படும் என்பதற்கு சம்பந்தமான வசனங்களை எல்லாம் நீங்க பாருங்கள். 36வது யாசின் சூராவுல 48, 49, 50, 51 4 வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யகூலுன மதா ஹாதல் வாது இன் குன்தும் சாதிகீன். இந்த வரப்போகுதுன்னு சொல்றாரு, அது என்னைக்கு வரும்? அழிய போகுதுங்கிறாரு, அது என்னைக்கு வரும் என்று கேட்கிறார்கள். மா யன்துருன இல்லா ஸைஹத்தம் வாஹிதா, ஒரே ஒரு சப்தத்திற்கு தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள். பெரிய வேலையெல்லாம் கிடையாது, ஒரு சத்தம் தான். தஅஹுதுஹும், அவர்களை அது பிடிக்கும், அந்த சத்தம் தாக்கும். வஹும் யஹ்ஸிமூன், அவர்கள் வழக்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அது திடீரென்று பிடிக்குமே ஒரு சப்தம் தான். ஃபலா யஸ்ததி, அந்த தொடர்ச்சிலாம் வருது. ஃபலா யஸ்ததியூன தௌசியத்தன், வசியத்து செய்யும் அவர்களுக்கு முடியாது. வலா இலா அஹ்லிஹிம், வீட்டுக்கும் போக மாட்டார்கள். வனுஃபிக பிஸ்ஸூர், மறுபடி சூர்ல ஊதப்படும். ஃபைதாஹும் மினல் அஜ்தாதி இலா ரப்பிஹிம் யன்ஸுலூன், கபர்களிலிருந்து ரப்பை நோக்கி வேகமா ஓடுவார்கள். 2 தடவை சத்தம். முதல்ல ஒரு சத்தம் வரும், அழிஞ்சு போயிடுவானுவ. வனுஃபிக பிஸ்ஸூர், மறுபடி சூர்ல ஊதப்படும். ஃபைதாஹும் மினல் அஜ்தாதி இலா ரப்பிஹிம் யன்ஸுலூன், கபரிலிருந்து ரெண்டையுமே யாசின் சூரால ரெண்டையும் சொல்றான். இப்படி ஒன்னு ஊதி அழிக்குவேன், அப்புறம் இன்னொரு தடவை ஊதி பொழைக்க வைக்குமே அப்படிங்கிறது 36, 48, 49, 50, 51 இருக்கிறது. அதே மாதிரி 39வது சுமர் அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். வனுஃபிக பிஸ்ஸூர், சூரில் ஊதப்படும். ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற அனைத்தும் மூர்ச்சித்து விடுவார்கள். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சில பேர் மூர்ச்சித்து விட மாட்டாங்க, அது பின்னாடி சொல்லுவோம். வானங்களில் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சித்து விடுவார்கள். சும்ம நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, அதே சூர்ல மீண்டும் ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், உடனே எந்திரிச்சு பார்த்துட்டு நிப்பாங்க. உடனே பார்த்து எந்திரிச்சு திருன்னு முழிப்பாங்கிறான். அப்ப ஒரு சூர் ஊதப்படும், எல்லாம் மூர்ச்சையாகி போயிடுவானுவ. மறுபடியும் சும்மா நுஃபிக ஃபீஹி உஹ்ரா, மற்ற இன்னொரு தடவை ஊதப்படும். ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், உடனே பார்த்து முழித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி 39, 68வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 69வது சூராவுல 13, 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களில் வரிசையாக அல்லாஹ் சொல்கிறான். ஃபைதா நுஃபிக பிஸ்ஸூரி நஃபகத்தும் வாஹிதா, சூரில் ஒரே ஒரு தடவை தான் ஊதப்படும். வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு, இந்த மலைகளும் பூமியும் தூக்கப்பட்டு துக்கத்தா தக்கத்தம் வாஹிதா, தூள் தூளாக நொறுக்கப்படும். யௌமஇதின் வகாத்தில் வாக்கியா, அன்றைக்குத்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தேறும். அந்த பயங்கரமான நிகழ்ச்சி, அழியக்கூடிய இந்த நிகழ்ச்சி அன்றைக்குத்தான் நடந்தேறும். வன்ஷக்கத்தி சமா, வானம் பிளந்துவிடும். ஃபஹிய யௌமஇதின் பாஹியா, அன்றைய தினம் அது மிகவும் பலவீனமான நிலையில இருக்கும். வல் மலக்குவல அர்ஜாயிஹா, அந்த வானவர்கள் எல்லாம் அந்த வானத்தினுடைய ஓரங்களிலே நிற்பார்கள். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் தமானியா, அன்றைய தினம் உன்னுடைய இறைவனுடைய அரசை 8 வானவர்கள் தூக்கி நிற்பார்கள். வானத்தின் மீது தான் அரசு இருக்கிறது. வானத்தை அல்லாஹ் அழிக்கிறதுனால அரசை வானவர்கள் சுமந்து கொள்வார்கள் என்று சொல்லி 69வது சூராவில் சொல்றான். இதுல முதல் சூர் ஊதி அழிக்கிறது, ஒரு ஊதுதான் ஊதப்படும். கம்ப்ளீட்டா எல்லாம் வானம் பூமி எல்லாத்துல உள்ளவரும் நொறுங்கி போயிடுவார்கள், பூமியெல்லாம் இடிச்சு தள்ளப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 79வது சூராவுல 6, 7, 8, 9ல இருந்து 6ல இருந்து 14 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம தர்ஜுபுர் ராஜிபா,
திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஓசை உங்களுக்கு வந்து தாக்கும். தத்துபாவுக ராதிஃபா, இரண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும். ரொம்ப டைம்லாம் இருக்காது. 40 தானே வருது, ஹதீஸ்ல வருதுல, அதாவது ஒரு சத்தம் முதல்ல வரும், இரண்டாவது அதை தொடர்ந்து வந்துவிடும் அப்படின்னு சொல்லி 79 சூரத்து நாசியாத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சூர் ஊதி அழிக்கிறதை சொல்லக்கூடிய வசனங்கள். இரண்டாவது சூர் ஊதி எழுப்புற விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் 18வது சூராவுல சூரத்துல் கஹ்ஃபுல 99வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒன்ஃபிக பிஸ்ஸூரி, சூர் ஊதப்படும், ஃபஜமானாஹும் ஜமா, உடனே அத்தனை பேரை ஒன்று திரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யௌம யுன்ஃபகு பிஸ்ஸூரி, சூரிலே ஊதப்படும், வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, குற்றவாளிகளை நீல நிற கண்கள் உடையவர்களாக நம்ம எழுப்புவோம் என்று சொல்லி 20வது சூராவில் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபைதா நுக்கிர ஃபின் நாகூர், சூரில் ஊதப்படும் பொழுது ஃபதாலிக யௌமுன் அஸீர், அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யஸீர், இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது லேசானதாக இருக்காது என்று சொல்லி 74வது சூராவுல 8, 9, 10 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம யுன்ஃபகு பிஸ்ஸூர், சூர் ஊதப்படும், ஃபதாத்தூன அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக வந்து விடுவீர்கள். ஒரு ஊதுதான், எல்லாம் கூட்டம் கூட்டமா என்ன செய்வோம், திரண்டு வர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதெல்லாம் எழுப்புறதுக்கு உள்ளது, ஒரு ஊதுதான் அப்படி நினைச்சிருப்பாங்க, மழை பெஞ்சு முளைச்சிக்கிற மாதிரி, அது மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரி 79வது சூராவில் அல்லாஹ் சொல்லி 79ல 13, 14 சொல்லி காட்டுகிறார், இன்னமாகிய சஜரத்தும் வாஹிதா, அது ஒரே ஒரு இடி முழக்கம் தான். ஃபைதாகும் பிஸ்ஸாஹிரா, உடனே வெட்ட வழியில் நிற்பார்கள். ஒரு சத்தம், அடுத்த வினாடி வெட்ட வழியில் 50 பேர் நிற்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அழிகிற காலம் வரைக்கும் எத்தனை கோடானு கோடி பேர் அழிக்கப்பட்டார்களோ வாழ்ந்தார்களோ அவ்வளவு பேரும் ஒரு செகண்ட்ல என்ன செய்வான், வெட்ட வழியில நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறது ஒரு பயங்கரமான சத்தம். அது நீண்ட நெடுநேரத்திற்கு நீடிக்காத ஒரு சத்தம், ஒரு செகண்டுக்கு விட குறைவான நேரத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய அந்த சத்தம் தான் அழிக்கவும் செய்கிறது, திரும்ப எழுப்பவும் செய்கிறது. இதை பார்க்கிறோம். அது ஊதுறதுங்கிறது அல்லாஹ் வச்சு ஊதுவானா, அதுக்கு ஏதாவது செட்டப் பண்ணிருக்கானா, ஊத வேண்டிய ஊதுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கானா? அல்லாஹ் பெரும்பாலும் ஆளை வச்சு தானே பண்றான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஜிப்ரீல் மீகாயில் மலக்குகளை வச்சு தான் செய்யறான், சில காரியங்களை பண்ணுகிறான். அதே மாதிரி வந்து இதுக்கும் கூட அல்லாஹ் ஊதுறதுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து வைத்திருக்கிறான். ஆனா அவருடைய பெயர் வந்து இஸ்ராஃபீல் என்று சொல்லி பரவலாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். இஸ்ராஃபீல் என்று ஒரு மாணவர் இருப்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல ஒரு ரப்ப மீகாயில ஒரு ரப்ப இஸ்ராஃபீல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே என்றெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். ஆனா அந்த இஸ்ராஃபீல் என்பவர் தான் சூர் ஊதுவார் என்பது அது ஃபிட்டிங், அது வந்து எதுல இல்ல, ஹதீஸ்கள்ல கிடையாது. இஸ்ராஃபீல் ஒரு வானவர் இருப்பது உண்மை, இஸ்ராயீல் தான் வானவர் கிடையாது. இஸ்ராஃபீல் என்ற பெயர்ல ஒரு வானவர் இருக்கிறார் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல நூல்கள் ஆதாரம் இருக்கிறது. அவருடைய டியூட்டி தான் சூர் ஊதுவது என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு வானவர் ஊதுவார், பெயர் சொல்லப்படாமல் ஒரு மலக்கதை ஊதுவார் என்பதற்கு என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல 50வது சூராவுல சொல்லி காட்டுகிறான். 41, 42வது வசனத்தில் உஸ்தமி யௌம யுனாதில் முனாதி மிம்மகானின் கரீப், அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒருவர் அவர்களை எல்லாம் அழைப்பார். எல்லாம் வாடான்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுவார். கூப்பிட்டோம்னா அவர் பின்னாடி என்ன செய்வோம், ஓடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து குர்ஆன்ல உள்ள விஷயம். ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஹாக்கிம்ல 4வது வால்யூம்ல 558, 559 ஆகிய பக்கங்கள்ல வருகிறது. இன்ன தரப சாஹிப சூரி முன்து விக்கிரபி முஸ்தயிதுன், அந்த சூர் ஓதுவதற்காக நியமிக்கப்பட்டவர் இருக்கிறாரே, அவர் வந்து என்றைக்கு நியமிக்கப்பட்டாரோ அன்று முதல் அந்த சூரை கையில வைத்து ஒரு ஓரத்தை, ஒரு முனையை வைத்துக் கொண்டிருக்கு. 2 முனை இருக்கும்ல, வாய வைக்கிற முனை ஒண்ணு, சத்தத்தை வெளிப்படுத்துற முனை ஒண்ணு. வாய வைக்கிற முனை எங்க இருக்கு, அவத்தை இருந்துகிட்டே இருக்குமா. எது என்ன செய்வாரா, எங்கொரு நகவல் அரிசி, இப்படி அரிசி கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். என்னைக்கு அவர் படைக்கப்பட்டாரோ அன்னைக்கு தூக்கி கையில கொடுத்து இதை வச்சுக்க சொல்லும் போது ஊதணும். எப்ப சொல்லுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் என்ன அவர் கையில சூறையுங்க, அவருக்கு தெரியாத, என்னை தவிர யாருக்கும் தெரியாதுங்கிறான்ல. ஒண்ணு தெரியும், இவர் ஊதிடுவாரு, ஊதுறதுக்கு ஆடுறவரும் தெரியும். ஆனா எப்ப அவன்கிட்ட போய் கேள்வி கேட்கலாமா, என்ன எவ்வளவு நாளைக்கு நிக்க சொல்ற, அந்த நேரத்துக்கு சொல்லு வந்து ஓதிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவன்கிட்ட நடக்காது. அல்லாஹ்வுடைய ராஜ்யத்துல அதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் என்ன பண்றானா, அவர் மலக்கு என்ன செய்வானா, எல்லோரும் நகவல் அரிசி நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரெல்லாம் என்ன எப்ப ஊத பார்த்து கொண்டே இருக்காராம். எதுக்காக வேண்டி, மகாபத்தை உமர கபலை அங்க எர்த்தத்தை இலகி தரப்பு, கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஆடனம் பாக்காட்டி என்ன செய்யறது,
அப்படிங்கிறதுக்காக இப்படியே அல்லாவையே பார்த்துட்டு இருக்கான். வச்ச கண் வைக்காம, அல்லாஹ் வச்ச கண் வைக்காம எடுக்காமன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறானா. அதாவது அன்ன ஐநேகி கௌகபானி துர்ரியானி, ரெண்டு கண்ணும் பல பலண்டு நட்சத்திரத்தை போல அவருக்கு மின்னுமா. நீ பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு மின்னும். மூடி மூடி திறந்தா மின்னாதுங்க, ஒரு மாதிரியா பாருங்க அது மின்ன ஆரம்பிக்கும். கண்ணை நேரடியா பார்த்தா வெளிச்சம் வரும். இவர் நிலை குத்தி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இரண்டு கண்களும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும் நிலையில் அரிசை நோக்கி பார்த்து கொண்டே எப்ப ஆர்டர் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வானவர் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஹாக்கிம்ல 4வது வால்யூம்ல 558 559 பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சூர் ஊதுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறான்ல, அவர் ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எந்த வேலையும் எல்லாம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஒரு வேலையை கொடுத்துருக்குறோம், அந்த வேலையை வாங்கவே இல்லை. ஒண்ணு வணங்குதா, அது அவனுக்கு தான் தெரியும். ஊதுன்னு தான் முடிஞ்சு போச்சு. உலகம் காலி, அவர் கையில இப்ப எல்லாமே இருக்குது. அவர் கையில இல்ல, அல்லாஹ் கையில இருக்கு. வேறு